ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யா சுரேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் மோமோஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்பவும் டைட்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் நல்லா பசைஞ்சிக்கணும். இந்த அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணி விட்டுருங்க. மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாம். இதை 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். மேலே ஒரு ஈர துணியால் கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம மோமோஸ்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துருக்கேன். அதை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தால் தான். அது மாதிரி நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக பூண்டும் அதே அளவுக்கு இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துடலாம். இதை எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம நல்லா மேஷ் பண்ண சிக்கனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு சின்ன துண்டு கேபேஜ் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் அதிக அளவு நான் கேபேஜ் சேர்க்கல, சும்மா ஃப்ளேவருக்காக நான் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு சாப்பரில் நம்ம கழுவி வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன் எல்லாம் சேர்த்துடலாம். சிக்கன் நல்லா ஃபைனாக சாப் ஆகிடுச்சு. இதை நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நான் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். சாப்பர் இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம இப்போ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கேபேஜ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட மோமோஸ் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். மோமோஸ் சட்னி பண்ணுறதுக்கு நான் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். தக்காளியிலேருந்து மேல் தோல் நிற்கிறதுக்கு தான் நம்ம இதை பண்ணுறோம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் இது வேகிறதுக்கு. இது வெந்தோடனே நல்லா மேல் தோல்லாம் நல்லா உறிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இதை பீல் பண்ணுறதுக்கு ரொம்ப. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சிடறேன். தக்காளி நல்லா ஆறினோன்னே அதில் இருக்க ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி எடுத்துடலாம். பீல் பண்ணி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மேஷர் வச்சு மேஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம்.
சட்னி பண்ணுறதுக்கு நான் 6 பூண்டு எடுத்திருக்கேன். 6 காஞ்ச மிளகாய் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து இதோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம இப்போ மசிச்சு வச்ச தக்காளி எடுத்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்மளோட மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் சுகரோ பட்டரோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மோமோஸ் பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இதை ஈக்குவலாக கட் பண்ணி ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ரொம்ப தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் சென்டரில் கொஞ்சம் மாவு இருக்கணும். சைட்ஸ்லாம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும். இது உள்ள கொஞ்சமாக சிக்கன் ஸ்டஃப் எடுத்து வச்சு எட்ஜஸ்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். எட்ஜஸ் நல்லா தின்னாக இருந்தால் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். நம்மளோட மோமோஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஸ்டீமரில் வச்சிடலாம். இதை லோ ஃப்ளேமில் 25 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மோமோஸ் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.